ஊர்வன, பறப்பன, நடப்பன மிருகங்கள், பாம்புகள் மற்றும் உள்ள வஸ்துக்கள் இவைகற்றையெல்லாம் மீன் இனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனை டிசைன்களை போட்டிருக்கிறான். எத்தனை டிசைன்களிலே அவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறான். இவற்றையெல்லாம் சிந்தித்து, இவற்றையெல்லாம் யோசித்து, தஃபக்கரு ஃபீ ஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய சிருஷ்டிகளை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள், உங்களுடைய ஈமான் அதிகப்படும் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய வல்லமையை பார்த்து சிந்தித்து அல்லாஹ்வை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவனை மஹப்பத் வைக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது மஹப்பத் இல்லையானால் கடைசி வரை அவன் ஜெயம் பெற முடியாது. அவன் எவ்வளவுதான் உலகத்தில் வணங்கினாலும் சரி, எவ்வளவு இபாதத்து செய்தாலும் சரி, அவன் காபிராக மரணிக்க வேண்டிய நிலைமைதான் ஏற்படும். அல்லாஹ்வுடைய மஹப்பத் எங்களுக்கு வேண்டும். ஏன் மஹப்பத் வைக்கக்கூடாது? நாங்கள் அவனுடைய வஜூதில் இருந்தோம். அவன் நினைத்திருந்தால் எங்களை மனிதனாக வெளிப்படுத்தாமலே இருந்திருக்கலாம். இருந்தானா? எங்களை மனிதர்களாக வெளிப்படுத்தி இருக்கிறான். எங்களை மிருகங்களாக வெளிப்படுத்தி இருக்கலாம். அவன் நாடியிருந்தால் மிருகங்களாக, ஆடாக, மாடாக, மறையாக, யானையாக, சிங்கம், கரடி, புலி, குரங்கு போன்ற மிருகங்களாக வெளிப்படுத்தி இருக்கலாம். மனிதனாகத்தான் என்னை படைக்க வேண்டும், உங்களையும் படைக்க வேண்டும் என்று அவனுக்கு ஏதாவது விதி உண்டா? ஏதாவது கட்டுப்பாடு உண்டா? இல்லையே. அப்படி இருந்தும் மனிதனாக அழகிய சூரத்திலே படைத்தது மட்டுமல்ல, பாதுகாத்து உணவு தந்து உடை தந்து இந்த அளவுக்கு நிம்மதியாக வைத்திருக்கிறானே. இப்படியான ஒருவனை நினைத்து அவனை நாங்கள் அறிய வேண்டாமா? அவனில் மஹப்பத் வைக்க வேண்டாமா? ஆகவே அல்லாஹ்வுடைய மஹப்பத்து எங்களுக்கு அவசியம். அதே நேரம் அவனை மஹப்பத்து வைப்பதற்கு இன்னும் ஒரு வழி, அவன் எதை செய்தாலும் பொருந்திக் கொள்ள வேண்டும், எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவனை வறுமையிலே போட்டு வாட்டுவான், ஒருவனை செல்வத்திலே மிதக்கச் செய்வான். இது அவனுடைய நீதி. வறுமையிலே வாட்டுகிறான் என்று அல்லாஹ்வின் மீது அவன் தப்பெண்ணம் வைக்க கூடாது. செல்வத்திலே மிதக்க வைக்கிறான் என்று அல்லாஹ்வை அவன் மறந்துவிடக் கூடாது. ரெண்டுக்கும் நியாயம் உண்டு. நமக்கு புரியாது போனாலும் அவனிடத்திலே இரண்டுக்கும் நியாயம் உண்டு என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, எது நடந்தாலும், மனைவி செத்தாலும் மரணித்தாலும், பிள்ளைகள் மரணித்தாலும், சொத்துக்கள் அப்படியே அழிந்து போனாலும், இது அல்லாஹ்வுடைய செயல், வேறு யாருடைய செயலும் அல்ல என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிலே நம்பிக்கை வைக்க வேண்டும். அவனுடைய செயலை உடனுக்குடன் நாங்கள் புரிந்து கொள்ள முடியாது. என்னை கருப்பாக படைத்திருக்கிறான், இவரை வெள்ளையாக படைத்திருக்கிறான் என்றால் அது அவனுடைய நியாயம். என்னை பார்ப்பதும் அவன்தான், கற்பனை பார்ப்பவனும் அவன்தான், வெள்ளையனை பார்ப்பவனும் அவன்தான், ஃபகீர் ஏழையை பார்ப்பவனும் அவன்தான், கனி செல்வந்தவனை பார்ப்பவனும் அவன்தான், ஃபகீராக வெளியானவனும் அவன்தான், செல்வந்தனாக வெளியானவனும் அவன்தான், கருப்பனாக ஒளியானவனும் அவன்தான், வெள்ளையனாக ஒளியானவனும் அவன்தான். அவனுடைய செயலை தவிர வேறு செயலே கிடையாது. வேறு எவருக்கும் எச்செயலும் இல்லை. நீங்கள் சம்பாதித்த பணங்கள், சொத்துக்கள் நீங்கள் சம்பாதித்ததா? அவன் நாடினான், உங்களுக்கு தந்தான். உங்களை செல்வந்தனாக வைத்து பார்க்க விரும்பினான், செல்வத்தை தந்தான். ஏழையாக பார்க்க விரும்பினான், ஏழையாக வைத்தான். முடவனாக பார்க்க விரும்பினான், முடவனையாக வைத்தான். சொத்தியனாக பார்க்க விரும்பினான், சொத்தியனாக வைத்தான். அதனால்
பார்ப்பவனுக்குத்தான் தேவை. நாங்கள் வித்தியாசமாக நினைத்து கொள்ளக்கூடாது. ஏன் என்னை முடவனாக படைத்தான்? ஏன் என்னை குருடராக படைத்தான்? ஏன் என்னை ஊமையனாக படைத்தான் என்று நாங்கள் வேதனைப்பட்டு கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய செயல் சரியாக இருக்கும். காரணம் எமக்கு விளங்கவில்லை, காரணம் புரியவில்லை, இருக்கட்டும். அவனுடைய செயல் வமா ரப்புக பிظல்லாமின் லில் அபீத். அடியார்களுக்கு அணு அளவேனும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அநீதி செய்ய மாட்டான், சரியாகத்தான் செய்வான். அதனுடைய தத்துவம் பின்னால் புரியும் அல்லது புரியாமலும் இருக்கும். ஆகவே நாங்கள் அல்லாஹ்வை மஹப்பத்து வைக்க வேண்டும் என்றால் அவனை தெரிந்து கொள்ள வேண்டும். தெரியாமல் மஹப்பத்து வைப்பதற்கு வழி உண்டா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒருவரை மஹப்பத்து வைப்பதா இருந்தால் அவரை தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். தெரியாமல் மஹப்பத்து வைப்பது எப்படி? ஆகையினால் தொழுகைக்காக போய் நின்று அல்லாஹு அக்பர் என்று கையை கட்டுகிறோம், ருக்கு செய்கிறோம், சுஜூது செய்கிறோம், நிலையில் நிற்கின்றோம், அத்தஹியாத்திலே இருக்கின்றோம். யாருக்கு மரியாதை செய்கின்றோம்? அல்லாஹ்வுக்குத்தான் அந்த மரியாதையை நாங்கள் செய்கின்றோம். இப்படி கையை கட்டும்போது அதற்கு ஒரு மரியாதை, இப்படி கையை கட்டும்போது அதற்கு ஒரு மரியாதை, கையை கட்டாமல் நிற்கும் போது அது ஒரு வகையான மரியாதை. 4 மதுஹபுகளை பற்றி நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். ஷாஃபி மதுஹபிலே இவ்வாறு கையை கட்ட வேண்டும் தொழுகையில். ஹனஃபி மதுஹபிலே இவ்வாறு கட்ட வேண்டும். ஹம்பலி மாலிக் மதுஹபுகளில் எவ்வாறும் கை கட்டாமல் கையை விட்டு இவ்வாறு நிற்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு செய்தார்கள்? கையை இவ்வாறு கட்டினார்களா அல்லது ஹனஃபி மதுஹபில் கூறப்பட்டபடி இவ்வாறு கட்டினார்களா அல்லது மற்ற மதுஹபுகளில் கூறப்பட்டபடி கையை கட்டாமல் நின்றார்களா? எது சரி? 4 மதுஹபும் சரி. 4 மதுஹபுகளிலும் சொல்லப்பட்ட முறை சரி. காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விதமாகவும் தொழுதிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் மடையனா? அவர்கள் நபி, அவர்கள் ஒரு ரசூல். அர்த்தமில்லாமல் எதையுமே செய்ததும் இல்லை, செய்யவும் மாட்டார்கள். ஒரு சந்தர்ப்பத்திலே இப்படி கையை கட்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது, கட்டினார்கள். அல்லாஹ்வுடைய காட்சி, அல்லாஹ்வுடைய ஷுஹூது எந்த நேரத்தில் எப்படி கிடைத்ததோ அதற்கேற்ற மரியாதை செய்தார்கள். பே ஓணான், நமது வீடுகளிலே மரங்களிலே நிற்கக்கூடிய பே ஓணான். இந்த ஓணானை பாருங்கள், மரத்திலே இருந்து கொண்டு நன்றாக நீங்கள் கவனித்தால் தெரியும். சில ஓணான் பல நாட்களுக்கு ஒரே இடத்திலே இருக்கும், ஆடாது அசையாது. சில ஓணான் சில மணித்தியாலங்கள் தலையை இவ்வாறு அசைத்துக் கொண்டிருக்கும். சில ஓணான் தன்னுடைய தலையை வலதிலும் இடதிலுமாக இவ்வாறு பல மணி நேரங்கள் அசைத்துக் கொண்டிருக்கும். சில கொட்டு பூச்சிகளை பாருங்கள், சுவரிலே இருக்கிறது கொட்டு பூச்சி. இன்று பார்க்கிறீர்கள், ஒரு அடையாளத்தை வைக்கின்றீர்கள், இந்த இடத்திலே இந்த பூச்சி இருக்கிறது. நாளை பார்க்கிறீர்கள், 24 மணித்தியாலம் கடந்தும் அந்த கொட்டு பூச்சி அப்படியே இருக்கிறது. 2 நாள் 48 மணித்தியாலம் கடந்தும் அந்த கொட்டு பூச்சி அப்படியே இருக்கிறது. சாப்பிடுவதும் இல்லை,